எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மீல் மேக்கர் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். அந்த பட்டை, அப்புறம் பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சம் கரைஞ்சிருச்சு, நாங்கள் தீ கூட்டி வச்சுருக்கேன் போல். அப்புறம் நான் கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் போட்டு, அப்புறம் வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயத்தை கூட ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகு போட்டுக்கலாம். பச்சை மிளகு போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். உப்பெல்லாம் சேர்த்து நல்லா உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அந்த வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதங்கணும். பாருங்கள் எப்படி நல்லா வதங்கி இருக்குன்னு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் வந்து 2 வெங்காயத்துக்கு 1 தக்காளி போட்டிருக்கேன். அது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி போட்டால் கொஞ்சம் குழம்பு மாதிரி கிடைக்கும். தக்காளி போட்டுக்கோங்க. நிறைய தக்காளி 2 தக்காளியெல்லாம் போட்டால் கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்கும். அப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணுங்கள், அதை கொஞ்சம் மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் மூடி வச்சோன்னா அதை தக்காளியும் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வெந்துடும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இனி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வேக வச்சுருக்க அந்த அந்த மீல் மேக்கர் எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாலும் பிரச்சனை இல்லை. நான் வந்து நல்லா தள்ளி போட்டு வச்சுருக்கேன். அப்போ அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக தான். அது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த மீல் மேக்கர் வேக வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா கிளறிக்கோங்க. அந்த வெங்காயம், தக்காளி அது எல்லாமே அது மேலே நல்லா போட்டு ஃபுல்லாகவே அதில் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ ஒரு சில பேர் வந்து தேங்காய் போட்டு வைப்பாங்க, ஒரு சிலர் தேங்காய் போடாமலும் வைப்பாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் குழம்பு மாதிரி கிடைக்கணுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு அரை தேங்காய் தான் கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேன். அது வந்து கொஞ்சம் குழம்புக்காகவோ கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா கிளறிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு நான் ஆல்ரெடி வேக வைக்கும்போது உப்பு போட்டேன். உப்பு தேவைக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள் 2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள்னா 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. எல்லா மசாலாவும் அந்த குழம்புல பிடிக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா அதுக்கப்புறம் கொதிச்சிடும். கொஞ்சம் கொதி வந்த உடனே கொஞ்சம் மூடி வச்சுக்கோங்க. ஒரு 2 or 3 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி குழம்பு நல்லா கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நான் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் கொதிக்க விடலாம். இல்லை கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும்னா ஒரு 2 or 3 மினிட்ஸ் பார்த்துக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு போதும். நான் தான் அந்த அளவுக்கு 2 மினிட்ஸ் வச்சு போட்டேன். சில பேர் என்ன குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே தாளித்து வெங்காயம் போடுவாங்க. நான் எப்போவுமே லாஸ்ட்டில் தான் வந்து தாளித்து ஊற்றுவேன். எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணுறவங்க ஃபஸ்ட்லேயே தாளிச்சிக்கலாம். இல்லை எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க அதுக்கு பிறகு கூட தாளித்து ஊற்றலாம். ஆனால் கடைசியில் தாளித்து ஊற்றுறது தான் கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும். அந்த கறிவேப்பிலையோட வாசனை அது கொஞ்சம் சில பேர் வெங்காயம் போட்டு தாளிப்பாங்க. நான் வெங்காயம் போடாமல் தான் தாளிச்சிருக்கேன். அது உங்கள் விருப்பம். தாளிச்சுட்டு உடனே என்ன பண்ணிக்கோங்கன்னா, நிறைய பேர் உடனே கிளறி விட்டுருவாங்க. ஆனால் உடனே மூடி வச்சிங்கன்னா அந்த வாசனை வெளியே போகாமல் பார்த்துக்கும். ஒரு 2 மினிட் கழிஞ்சு ஓப்பன் பண்ணி கிளறி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு, பூரிக்கு இதுக்கு எல்லாமே இது காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி நைட்டு பூரிக்காக தான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.